ஆக்சுவலி கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கூலி படத்தை பற்றிலாம் பேசியாச்சு. ஆனால் இந்த கூலிங்களை பற்றி நான் பேசலைன்னா இந்த கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற ஒரே ஒரு மனுஷன் தாங்க இந்த தூய்மை பணியாளர்கள். நம்ம காலையில் வீட்டிலிருந்து வெளியே போனாலே இவங்களை எங்கே வேணாலும் பார்க்கலாம். நம்ம மாவட்டமாக இருக்கட்டும், நம்ம ஊராட்சியாக இருக்கட்டும், நம்ம பேரூராட்சியாக இருக்கட்டும், நம்ம மாநகராட்சியாக இருக்கட்டும், நம்ம சின்ன ஒரு வில்லேஜாக இருக்கட்டும், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. சென்னையில் பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்குன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸை தூக்கி அப்படியே ஒரு கார்ப்பரேட் கையில், ஒரு ப்ரைவேட் கம்பெனி கையில் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறதுனால தான் இந்த ஒரு சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்கான ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அப்படி அதை ப்ரைவேட்டில் கொடுத்தா என்ன ஆகும், என்னெல்லாம் கான்சிக்யூஷன்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பிஎஃப்பை கம்மி பண்ணுவானுங்க, சேலரியை கம்மி பண்ணுவானுங்க, ஒன்று பர்சனலாக பிடிக்கலைன்னா வேலையை விட்டு தூக்குவாங்க. ஒரு அம்மா அழுறாங்க, 45 வயசு ஆகுது, நான் ஸ்கூல் படிக்கல, நான் 20-30 வருஷமாக இந்த தூய்மை பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். திடீர்னு ஒரு கார்ப்பரேட் கையில் கொடுத்து உனக்கு வயசாச்சு, உனக்கு நீ வேலை இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க பெருசாக எதுவுமே கேட்கலைங்க. அவங்களுக்கு இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸை கவர்மெண்ட் கையில் கொடுத்து அவங்களும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு பெருமைப்படுத்தலாம். ஏன் ஒயிட் காலர்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கணுமா, ப்ளூ காலர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க எனக்கு. நான் இதுக்கு முன்னாடியும் இந்த ப்ளூ காலர் ஒயிட் காலர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதியில் எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் வேலை உறுதின்னு ஒரு மொழி வச்சுருக்காங்க. அவங்களும் ஏமாற்றி பழகிட்டாங்க, நம்மளும் ஏமாந்து பழகிட்டோம். ஸோ இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்கு இந்த வீடியோ போடலைன்னா அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டார். ஸோ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரொட்டஸ்ட்டு நம்ம சோஷியல் மீடியா வழியாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்.